ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வீடியோக்குள்ளே போவோமா? நான் நேற்று மட்டன் குழம்பு, அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு தான் பண்ணினேன். கிராமத்தில் பண்ண மாதிரி பண்ணினேன். இது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் சட்டியை வச்சுக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லி, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, காஷ்மீர் சில்லி, நம்ம கலர் வர்றதுக்காக காஷ்மீர் சில்லி, சோம்பு, ஜீரகம், மிளகு, இதை மட்டும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் சட்டியை வச்சு கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு பட்டையும் சோம்பும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா நிறையா ஒரு 100 சின்ன வெங்காயம் நல்லா வெட்டி வச்சுக்கணும். இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டோம்னா. அதனால் சின்ன வெங்காயத்தையும் போட்டு கருவேப்பிலையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து வதக்கிறதுல தான் இந்த குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. நல்லா வெங்காயம் வந்து நல்லா சுருளை வதங்கணும். அதோட கலர் வந்து நல்லா மாறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு போடணும். நம்ம தக்காளியை போட்டுட்டு இஞ்சி பூண்டு போடக்கூடாது. நம்ம எப்போவுமே நம்ம வெங்காயம் வதக்கணுன்னா அதை வதக்கின கையோடையே இஞ்சி பூண்டை போட்டுடணும். இஞ்சி பூண்டு நான் வந்து 300 மட்டனுக்கு வந்து இது செய்கிறேன். நான் இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அதையும் இஞ்சி பூண்டு வந்து அந்த வாசம் போகிற அளவு நல்லா வதக்கிட்டு தான் நான் வந்து 3 தக்காளி எடுத்து நான் அது ரொம்ப ஹார்டாக இருந்ததுனால நான் தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு வச்சுருந்தேன். அதனால் அதையும் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா வதக்கினேன். நம்ம இஞ்சி பூண்டை வந்து அந்த வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு தான் நம்ம தக்காளியை போடணும். அப்போ தான் வந்து நல்ல மணமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இல்லைன்னா இஞ்சி பூண்டு வாசம் வரும். நான் தக்காளியை ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கினேன். தக்காளியும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் நான் தக்காளியை. அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வறுத்து வச்சேன் பார்த்திங்களா, மல்லி, மிளகா, இது எல்லாத்தையும் நான் வந்து மிக்சியில் கொஞ்சம் ஒரு 2 சில்லு தேங்காய் அதோடு போட்டு நல்லா நைஸாக மிக்சியில் வந்து அடித்து வச்சுக்கணும். அதையும் வந்து இதோட போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நான் மல்லிப்பொடி இதெல்லாம் எதுவுமே போடல, ஏன்னா அதிலே எல்லாமே இருக்குது இல்லை. அதனால் நான் வந்து மட்டனை வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சள் மட்டும்தான் அதில் போட்டு வச்சேன். மசாலாலாம் எதுவுமே போடல நான். அது மாதிரி குக்கர்லேயும் நான் வேக வைக்கல, டைரெக்டாக நான் வந்து இந்த சட்டியிலே அதை வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், கறியும் நல்லாயிருக்கும். குக்கரில் வேக வச்சோம்னா அது டேஸ்ட் வந்து வேறு மாதிரி மாறிடுது. அதனால் நான் வந்து குக்கரில் வேக வைக்கல. நான் இந்த வந்து சட்டியிலே நல்லா போட்டு அந்த மசாலா எதுவுமே போடல. இப்போ இந்த மசாலாவோட எல்லாத்தையும் அந்த கறியும் மஞ்சத்தூள் போட்டு அந்த கறியும் போட்டு நல்லா பெரட்டணும். தண்ணியே ஊற்றக்கூடாது, நல்லா வதக்கணும். அந்த மசாலா பூரா அந்த கறியில் வந்து நல்லா ஒட்டி வரணும். அந்த அளவு நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி வச்சு நல்லா வதக்கணும். தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்லேயே நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த கறி வந்து அது ஒரு மாதிரி வாடை வரும். அதனால் அந்த பச்சை வாசம் போகிற அளவு நல்லா அந்த சட்டியில் போட்டு நல்லா அந்த சூட்டுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நான் மிக்சியில் அடித்து வச்சேன் பார்த்திங்களா, அதனால் மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணி, எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே ஊற்றி கறி வேகிற அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா நான் குக்கரில் வைக்கிறேன் இல்லையா, கறி வேக நான் சட்டியில் தானே வேக வைக்கிறேன். அதனால் அந்த கறி முழுகிற அளவுக்கு கொஞ்சம் மேலேயே தண்ணி ஊற்றிடணும். ஏன்னா கறி வேகணும் இல்லையா, அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சு இதை வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கிண்டி விடணும். ஏன்னா அடி பிடிச்சிக்கும் இல்லையா, சட்டி இல்லையா, அதனால் அடி பிடிச்சிக்கும் இல்லையா. அதனால் அது கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அது சாப்பிட்றதுக்கு சுருக்குன்னு இருக்கும். கொஞ்சம் நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது அப்படியே சுருக்குன்னு கொஞ்சம் நல்லா இருக்கும். டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதில் முருங்கைக்காய் போட்டிங்கன்னு வச்சுக்க, அப்பா சூப்பராக இருக்கும். அந்த முருங்கைக்காய் வாசத்துக்கும் அந்த மட்டன் வாசத்துக்கும் நம்ம ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முருங்கைக்காய் வெந்து அதோட ஜூஸ் எல்லாமே மட்டனில் கலந்துருமா. அதனால் அந்த மட்டன் வாசம் வந்து அந்த முருங்கைக்காய் வாசமும் மட்டன் வாசமும் அவ்வளவு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்ல சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா மூடி வச்சு அந்த முருங்கைக்காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அந்த கறியோடு சேர்ந்து முருங்கைக்காயும் நல்லா வெந்துருச்சு எல்லாமே.
சூப்பராக இருக்குங்க. இது வந்து கிராமத்துலலாம் இப்படி தான் வைப்பாங்க. இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அந்த தண்ணி வந்து ரொம்ப தண்ணி வந்து குழம்பு வற்றக்கூடாது, கொஞ்சம் தண்ணி குழம்பாக தான் இருக்கணும். அப்போ தான் சாதத்தில் வந்து நல்லா நிறையா ஊற்றி நல்லா தளன்னு ஊற்றி சாப்பிட்றதுக்கு, நம்ம ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். குக்கரில் வச்சோம் அப்படின்னா அந்த கறியோட டேஸ்ட்டே ஒரு மாதிரி போயிடுது. அதனால் நீங்கள் வந்து குக்கரில் வைக்காமல் இந்த மாதிரி நேராக சட்டியிலே போட்டு வேக வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. தண்ணியாக தான் இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். இப்படி தான் தண்ணியாக தான் இருக்கணும் இந்த குழம்பு. அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டு மல்லித்தழை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அது கொதியணும். கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். மூடி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதை வந்து திரும்ப வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிடணும். ஏன்னா அந்த சட்டியிலே இருந்துச்சு அப்படின்னா சட்டி வாசம் வரும். இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.